சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9 PM to 10 PM இன்றைக்கி நைட்டு 9 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் +2ல் இருக்கிற இந்த 7 பாடமும் 10த்தில் இருக்கிற இந்த 4 பாடமும் ரைட்டாக 7 நாளும் கிட்டத்தட்ட இந்த பாடத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அந்த புக்லேயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் டெஸ்ட் மூலமாக நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 200 கொஸ்டினாவது கேட்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வெறும் இயர்ஸாக கேட்பேன்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க, வெறும் டேட்டா கேட்பேன்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய அமைப்போட இந்த பிளேசஸ் என்ன, இந்த மாதிரி அந்த டிஎன்பிசி ஆங்கிளில் தான் நிறையா கொஸ்டின் கேட்க போகிறோம். டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் எடுப்பாங்களோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ஒரு 200 கொஸ்டினுங்கிற போது முழு திருப்தியாக நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் 200 கொஸ்டினுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 180 கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஐஎன்எம்மில் பக்காவாக இருக்கீங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நல்லா கேட்டுக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தான், 2 வழி கூட சொல்ல, ஒரே வழி தான். தமிழில் அங்கே சென்டம் போடணும், மிஸ் பண்ணவே கூடாது. மேக்ஸில் கண்டிப்பாக 20 ஸ்கோர் எடுக்கணும். அதை தாண்டி சோசியல் சயின்ஸில் இப்போ ஏன்னா நடந்த குரூப் 4க்கு இப்போ நடந்த குரூப் 4 சோசியல் சயின்ஸ் நிறைய படிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற போது அங்கனக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். இப்போ எல்லாருமே ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு போவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே படிச்சுட்டு போவாங்க. பட் அங்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் இதுக்கு இது தான் பனாரஸ்னு 1905 எங்கள் சார் சொல்லியிருக்காரு, 5 ரூபாய்க்கு பனாரஸு அப்படின்னு சொல்லி அப்படியே அடித்து ஊண்டணும். அங்கனக்குள்ளே டக்குன்னு ஃப்ராக்ஷனாக ஒரு 3 செகண்டுக்குள்ளே ஆன்சர் அடிக்கணும். அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா இயர்ஸும் எல்லா டேட்ஸும் நல்ல மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஷார்ட்கட் போட்டாலும் சரி, இல்லை கான்செப்டாகவே தெரியும். இப்போ 1907 சூரத் பிளவுங்கிறதுலாம் ஷார்ட்கட் தேவையில்லை. அது வந்து மனசில் சின்ன பிள்ளைருந்து பதிஞ்ச விஷயம். 1957 1906 இந்த மாதிரி அதேமாதிரி வேலுநாச்சியார் 1730 இருக்கட்டும் 80 இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் கோல்டுனால் பதிஞ்சது. பதியாமல் ஒரு சில விஷயம் இருக்கும், விடிவெள்ளி கழகமாக இருக்கட்டுமா, அப்போ அதுக்கு 1902 ஒரு சின்ன ஷார்ட்கட் போட வேண்டியது இருக்குது. அவனை டக்குன்னு ஷார்ட்கட் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு அந்த ஷார்ட்கட் போட்டு வச்சுட்டோம்னா அங்கே அந்த ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஓல்டு கொஸ்டின் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக நடத்தி கொடுப்பேன் பாருங்கள். ஐஎன்எம்மில் 620 கொஸ்டின் இருக்குது. இப்போ 2024 வரைக்கும் கேட்டது எல்லா கொஸ்டினுக்கானது இன்றைக்கி நடத்தி போட்டுட்டு அதில் இருக்கிற முக்கியமானதுக்கும் இன்றைக்கி ஷார்ட்ஸ் கொடுத்துருவேன். இந்த 4 பாடமும் இந்த 8 பாடத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், இப்போ காங்கிரஸ் மாநாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இன்றைக்கி காலைல நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக எந்த இயர் கேட்டாலும் அடிப்பீங்க, எந்த இயர் கொண்டாடு. கராச்சிலாம் போனோம் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு 1 பழம் கொடு, 1 ரூபாய்க்கு 3 பழம் கொடு, ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு. கராராக சொல்லிவிட்டேன், இதான் ஷார்ட்கட். ஒரு செகண்டில் அடிப்பீங்க, என்ன வேணாலும் என்ன கேட்டாலும் அடிப்பீங்க. அந்த நீங்கள் மாநாடு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சின்ன பார்ட்டாக இப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது நான் ஐஎன்எம்மில் ரெடி. இனி என்ன கேட்டாலும் சரி சார், எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார். அது மாதிரி இன்றைக்கி ஐஎன்எம் ரெடிங்கிற மாதிரி நாளைக்கு எக்கனாமிக்ஸ் ரெடின்னு சொல்லணும், அடுத்தது ஜாக்ரஃபியில் ரெடின்னு சொல்லணும், அடுத்து கான்ஸ்டியூஷனில் ரெடின்னு சொல்லணும், யூனிட் 8 9 ரெடின்னு சொல்லணும். 20ஆம் தேதி கம்ப்ளீட் ரெடி சார். திரும்பத்தோடு தமிழை விடா, தமிழில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, தமிழையும் பார்த்துருவோம், சயின்ஸும் பார்த்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம், இன்னும் என்னென்ன இருக்குது. ஸோ ஆகமத்தில் இந்த ரொட்டீனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரொட்டீனில் வந்து அங்கிட்டு ஒரு 5 நாள் கம்ப்ளீட்டாக தமிழ் பார்த்து, திரும்ப 5 நாள் தமிழ் வித் ஜிகேன்னு திரும்ப இது பண்ணி ஜூன் 1 வரைக்கும் அப்படியே ஃபுல் பிளட்ஜாக போடணும்னு வச்சுக்காங்கவேன். அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அந்த 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஃப்ரீ டு மைண்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். நல்ல ஃப்ரீ டு மைண்டை நல்லா படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம நோக்கம் தமிழில் சென்டம் கண்டிப்பாக அடிச்சிடலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவ்வளோ ஷார்ட்கட் போட்டிருக்கோம். இப்போ +1 +2 ரிவிஷன் கேட்டிங்க, எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இன்னும் தமிழில் வந்து இன்னும் எக்ஸட்ரா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இது பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுப்போம். பட் ஜிகேல வந்து என்ன ஆகும்னா விஷயங்கள் மறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கவேன், ஜிகேல வந்து நம்ம படித்த மாதிரியே இருக்கும். அப்படியே எல்லாமே கலந்து படிக்கிறனால அப்படியே கொஞ்சம் மறக்கும். தமிழை தொட்டால் ஜிகே மறக்கும், ஜிகே தொட்டால் அங்கே தமிழை மறக்கும். ஸோ இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்ட உழைப்பு, எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம், எத்தனை லெட்டு, எத்தனை பக்கம், எவ்வளோ தூரத்துக்கு எழுதியிருப்போம், எவ்வளோ நோட்ஸ் எடுத்திருப்போம், செவுத்த கிரிக்கிருப்போம், எத்தனை பேருக்கு பதில் சொல்லியிருப்போம், எத்தனை அகாடமி ஏறி இறங்கியிருப்போம், டெமோ கிளாஸ் பார்த்துருப்போம், டெஸ்ட் அடிச்சிருக்கலாம், இல்லை ரெகுலர் அகாடமி படிச்சிருக்கலாம், இல்லை ஃப்ரீ அகாடமி போயிருக்கலாம், எத்தனை நண்பர்களை சந்திச்சிருப்போம், எவ்வளோ விஷயம் பேசியிருப்போம், எத்தனை முறை டிஎன்பிசி வெப்சைட்டை பார்த்துருப்போம், எத்தனை ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்போம், எவ்வளோ புக்கை நீங்கள் பார்த்து இந்த புக்கு அந்த புக்குன்னு எவ்வளோ புக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒட்டுமொத்த உழைப்புக்கும் ப்ரெசன்டேஷனுக்கான நேரம் வந்துருச்சு.
ப்ரெசன்டேஷனுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த ப்ரெசன்ட் பண்ணும்போது நம்ம உழைச்ச உழைப்பும் நம்ம உழைச்ச உழைப்பு, நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ண பக்கங்கள், எழுதின பேப்பர், ஒரு பேனா, ஒரு சின்ன ஒரு ரப்பர் கூட எதுவுமே வீணாகாது. உழைச்ச உழைப்புக்கு கரெக்டாக கிரெடிட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். 100% இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இவ்வளவையும் கொண்டு போய் ஒன்று சேர்த்து அந்த ப்ரெசண்ட்டாக அங்கனக்குள்ளே இப்போ ஒரு லாரியில் லோடு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் கண்ணியமாக அழகாக கவனமாக ரோட்டில் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அந்த சேர வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. எக்ஸாம் ஹாலில் கேட்கும்போது கேட்குற விஷயத்த அழகாக தெளிவாக நிதானமாக சூப்பராக ஆன்சர் அடிச்சுட்டே வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா 180+ இருக்கணும். 185 கொஸ்டின் இருக்குது. ரைட், முடிஞ்சு அப்படியே கொஸ்டின் பேப்பரை பீரோவில் தூக்கி வச்சுட்டு பேசாமல் ரிலாக்ஸாக அடுத்து குரூப் 2க்கு படிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக இருக்கிறவங்க இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஸோ இப்படி தான் இருக்கணும் மைண்ட் செட்டை, தவிர பயந்துகிட்டே போகிறதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? சார் சயின்ஸ் பயமாக இருக்குது, சார் கரண்ட் அஃபேர்ஸ் பயமாக இருக்குது, அது ரெண்டையும் பயந்துட்டு சின்ன பார்ட்டுக்கு பயந்துட்டு இங்கே பெரிய பார்ட்டாக இருக்கிற தமிழ் 100 இருக்குது, மேக்ஸ் 25 இருக்குது, சோசியல் சயின்ஸு யூனிட் 8-9 சேர்த்து 55 கொஸ்டின் வரும். கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் 180 கொஸ்டின்ஸ் இந்த 3 ஏரியா. நீங்கள் அந்த சயின்ஸ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது எப்பயுமே வீக்காக தான் இருப்போம் கடைசி வரைக்கும். பட் அப்படியும் விட்டுற மாட்டோம். அதையும் விட்டுருவோமா, அதையும் ஒரு கை பார்த்துடலாம். பட் இதில் ஸ்ட்ராங்காக ஆகிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கானால் அங்கே தைரியமாக தொடரலாம். அங்கே தொட்டுட்டு இதெல்லாம் நம்ம மறந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, வெறும் கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுட்டு போய் என்ன பண்ணுறது? ஸோ அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ கான்ஸ்டியூஷனில் தப்பு பண்ண மாட்டோம், எக்கனாமிக்ஸில் தப்பு பண்ண விட மாட்டேன். அதை நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு விஷயம் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருக்கோம். அது தொகுத்து இப்போ ஷார்ட்கட் சீரிஸ் கொடுக்கும்போது தெரியும் இந்த எக்கனாமிக்ஸில் ஏன் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன். அது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கட்டும், அது லாஜிக்காக கேட்கட்டும், எப்படி வேணாலும் கேட்கட்டுமே. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு? ஸோ தைரியமாக படிங்க. இன்றைக்கி நைட் லைவ் டெஸ்ட்டை கலந்துக்காங்க. இந்த 5 நாட்கள் ஜிகேயில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு விஷயம் படிக்கிறது எப்படி வேணால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதேமாதிரி நான் ஷார்ட்கட் இன்றைக்கி கொடுக்க போகிற சீரிஸ் எப்படி இருக்கும்னா, ஒருத்தரை தொட்டோம்னா இப்போ இயரை மட்டும் ஷார்ட்கட் பார்க்குறனால நமக்கு முழு பெனிஃபிட் கிடச்சிடாது. அது ஓப்பன் டாக்காக நானே சொல்கிறேன். ஒரு இயரை மட்டும் இது ஓகே, இதுனா இந்த இயர் ஓகே அப்படிங்கிறது கிடையாது. அந்த இயர் பேஸ் பண்ணி அவர் யார், அவர் அந்த எந்த ஏரியா, அவருடைய கொள்கை என்ன, அவ்வளோதான். அப்படிங்கிறத ரவுண்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ரவுண்டாக தெரிஞ்சுக்கிட்டா, ரவுண்டுனா 5 இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஒரு இயருக்கு பின்னாடி 5 இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவர் யார், அவர் ஏதாவது நூல்கள் எழுதியிருக்காரா, அவருக்கு பின்னாடி இருந்த அமைப்பு என்ன, அவர் எந்த ஏரியாக்காரு, அதன் மூலமாக கிடச்ச அந்த கொள்கை என்ன, அதனால் ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிருக்கா, அந்த மாதிரி ஒரு 5 ரூல் இருக்கும். அந்த 5 விஷயத்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட்கட் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக இயர்ஸ் கேட்கலாம். ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் இயர்ஸ் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கலாம். ஸோ எது வேணாலும் கேட்கும்போது அப்போ ரவுண்டப்பாக நம்ம அந்த ஷார்ட்கட் போட்டு வச்சுருந்தா இருக்கக்கூடிய ஒரு 25 பேர் இருக்காங்க, எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டு டிஎன்பிசியில், ஏன்னா அவ்வளோ கொஸ்டினையும் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ எல்லா கொஸ்டின்ஸையும் கண்ணில் பார்த்துருக்கோம். அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். ரைட்டாப்பா? ஓல்டு கொஸ்டின்ஸும் இன்றைக்கே பார்த்துருவோம். ஐஎன்எம்மில் ஒரு கொஸ்டின் இன்றைக்கி விட மாட்டேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. தயாராகிக்காங்க. 9 to 10 மணி நம்பிக்கையோடு என்னால் ஆன்சர் பண்ண முடியும் சார். நீங்கள் கேட்குற 200 கொஸ்டின் என்னால் பண்ண முடியும் சார். நான் அப்படி தெரிலனா கூட அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லுவீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் சார்ங்கிற நம்பிக்கை தைரியம் உள்ளவங்க மட்டும் கலந்துக்காங்க. அது 10 பேராக இருக்கட்டும், 100 பேராக இருக்கட்டும். ரைட்டாப்பா? ஆனால் தைரியத்தோடு கலந்துக்கிறவங்க தான் கட்டாயம் வரணும். பயப்படுறவங்க வரவே வேண்டியதில்லை. தைரியத்தோடு வரணும். எங்கள் சார் இருக்கார், நடத்துனது நான் படிச்சிருக்கேன், நான் ரிவிஷன் விட்டுருக்கேன், எத்தனை நாள் படிச்சிருக்கேன், கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுவேன் சார் அப்படின்னு தைரியத்தோடு வர்றவங்க வாங்க. கண்டிப்பாக வருவீங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். குட் மார்னிங் டு ஆல். தேங்க்யூ.